வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியின் மணக்குள விநாயகர் கோவிலில் தொடர்ந்து ஒரு வாரம் நடைபெறுகின்றது. இதில் மாலையில் தினமும் கலை நிகழ்ச்சிகளும் ஆன்மீக சொற்பொழிவும் நடைபெற்று வருகின்றது. இதில் நாட்டிய சக்கரா மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவியருக்கு புதுச்சேரியின் முன்னாள் மாவட்ட ஆட்சியரான அபூர்வா கார்க் நினைவு பரிசினை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் நாட்டிய சக்கரா பள்ளியின் ஆசிரியை கிருத்திகா ரவிச்சந்திரன், கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பிறந்தநாள் விழா காணும் அமைச்சர் நமச்சிவாயத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பாஜக பிரமுகர் எஸ் நகர் ராஜா அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக பிரமுகர், கூட்டணி கட்சி தலைவர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் புதிதாக செரி லிப் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையினை திறந்து வைத்தார். நிறுவனர் ஆனந்த், லலிதா ஜீவா ஆகியோர் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்தனர். திறப்பு விழாவினை முன்னிட்டு திங்கட்கிழமை முதல் வியாழன் வரை 4 நாட்களுக்கு 2 பிரியாணி வாங்கினால் 1 பிரியாணி இலவசம் என்று கடையின் நிறுவனர் தெரிவித்தார். மேலும் கடையில் சிறப்பு வாய்ந்த உணவுகளாக சீரக சம்பா பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸ், கறி மசால் தோசை, சிக்கன் பிரட்டல் சாதம், இறால் தவா ஃப்ரை உள்ளிட்டவைகளும் மற்றும் ஆர்டரின் பெயரிலும் அனைத்து உணவுகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும் வீட்டு முறையில் சமைக்கும் உணவு அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். திறப்பு விழாவினை முன்னிட்டு நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி மிஷன் வீதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் எம்எல்ஏ அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதியைச் சேர்ந்த 4 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சக்திவேல், இருதயராஜ், விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் ஜெயசீலன், அந்தோணி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25வது தொடக்க விழா முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில்
டிசிஎஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் வணிக தலைவர், கார்ப்பரேட் டெக்னாலஜி அலுவலகம் சங்கர நாராயணன் விஸ்வநாதன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்வி குழும உறுப்பினர் ஸ்ரீ நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்வி மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். ஸ்ரீ மணக்ல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் S மலர்கன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் தனது வரவேற்புரையில் கல்லூரியில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள், உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் பேசுகையில், கல்லூரியை தேர்வு செய்தமைக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்லூரிக்கு தரும் ஒத்துழைப்பு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும். பல பன்னாட்டு கம்பெனிகளின் தொழில்நுட்ப சான்றிதழ்கள் பெற வேண்டும். பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் பணியில் சேர வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்டார். சிறப்பு விருந்தினர் சங்கர நாராயணன் விஸ்வநாதன் அவர்கள் தமது உரையில் கல்லூரியானது 25 ஆண்டுகளாக கல்வி பணி செய்து வருவதை பாராட்டினர். மாணவர்கள் 4 விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். கற்றறிதல், தொடர்பு திறமை, ஒழுக்கம் மற்றும் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். மாணவர்கள் விடாமுயற்சியுடன் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் என்று கூறினார். கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் NSN கைலாசம் அவர்கள் கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளையும் கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதை பெருமையுடன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் S ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் வேல்முருகன், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் S ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. உழவர்கரை தொகுதி மூலகுளம் MGR நகர் நுழைவாயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவிற்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநர் IG வீரராகு தலைமை தாங்கினார். டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து IG வீரராகு, பிரபாதேவி வீரராகு ஆகியோர் அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் IG வீரராகு ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1000 பேருக்கு வாட்ச் வழங்கினர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் அவ்வை திடலில் வைக்கப்பட்டுள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது.
இந்நிலையில் இரண்டாம் நாளான நேற்று விநாயகருக்கு சிறப்பு இரண்டாம் நாள் பூஜை நடைபெற்றது. இதில் அனைத்து உலக முதலியார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் விநாயகருக்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைத்து உலக முதலியார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளைக்கு விழா குழு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை மற்றும் மதிவாணன், தியாகு, சிவகுமார், தணிகைவேல் என்கின்ற குமார், SP ஆறுமுகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சோலை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜச்சந்திரோ அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்திரோ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியிலும் ராஜா சந்திரோ கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், பெரியவர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி செட்டிப்பட்டு கிராமத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர்கள் வெங்கட், செல்வகுமார், சுமன்ராஜ், கபிலன் ஆகியோரின் ஏற்பாட்டில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செட்டிப்பட்டு திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பிரியாணிகள் ஆகியவைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் ஆசிரியர்கள் தினம் குறிஞ்சி நகர் மணமகள் மன்றத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி துணை இயக்குநர் கௌரி, புதுவை அரசு தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி தமிழ் பேராசிரியர் முனைவர் ரேகா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் மற்றும் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் துணைவியர்கள், மகன்கள் மற்றும் மகள்கள் என 42 பேர் கௌரவிக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சங்கத்தின் சார்பில் ஆசிரியர் தின நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ராணுவ வீரர்கள் தங்களின் ராணுவ பணியினை அதிக வருடங்கள் வட இந்தியாவிலேயே கழித்து விடுவதால் அவர்களது பிள்ளைகள் படிக்கும் பொழுது 2வது மொழியாக ஹிந்தியில்தான் படிக்க வேண்டும். புதுவை அரசின் கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணியில் சேருவதற்கு 2வது மொழியாக தமிழ் கட்டாயம் என்பது விதியாக உள்ளது. எனவே இந்த பதவிக்கு முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு 2வது மொழியாக தமிழ் கட்டாயம் என்ற விதியிலிருந்து விலக்களிக்க வேண்டும். அதற்காக தேர்வு விதிகளில் இருந்தும் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை மனுவினை சங்கத்தின் தலைவர் மோகன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் துணை இயக்குநர் கௌரி அவர்களிடம் சமர்ப்பித்தார். முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை பொதுச் செயலாளர் செல்வமணி வரவேற்றார். விழா முடிவில் செயலாளர் டொமினிக் நன்றி தெரிவித்தார். இதில் திரளான முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.